ஆக ஆக எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நம்ம மூஞ்ச கட்டி போட்டால் நம்மளை பிடிச்சா நம்ம சேனல் பார்த்துட்டு போகிறாங்க, நம்ம பிடிக்கலைன்னா பார்க்காதவங்க பார்க்காம இருந்துக்கிறட்டுமே அப்படின்ட்டு ஒரு நாள் மூஞ்ச கட்டி போட்டேங்க. நான் ஏன்னா அவங்க முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொன்னவங்க கூட கருப்பாக இருக்கணும்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு பார்த்தாங்கல்ல, அந்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்கவே நன்றி. இப்போயும் என்னை இப்போ நான் கருப்பாக இருக்கேன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, 46,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கருப்பு எங்கங்க இல்லைங்க, அழகு எது அசிங்கம் எது. அதனால தான் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், பார்த்தீங்களா யாராவது? நேற்று போட்ட ஷார்ட்ஸில் அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். அடே சும்மா இருக்கணும். ஒரு வீட்ல ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தையோட நீ அமைதியார, நான் சொல்லிக்கிறேன், மறந்து போயிடுவேன் அப்புறம் நான் சொல்ல வந்ததேன். அதனால அழகு எங்கே இருக்குது, அசிங்கம் எங்கெங்க இருக்குது. ஒரு ஓவியர் இருந்தாராம், நேற்று நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், இப்பயுமே சொல்கிறேன். அந்த ஓவியரோட குழந்தை வந்து ஒரு கை குழந்தை மாதிரி, அதுக்கு ஏதோ வயிற்றில் பிரச்சனை, வயிற்றுக்கு போய் முடியாமல் வீட்டுக்கு பூரா வயிற்றில் போயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்கு அந்த ஓவியரோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வராங்க. வந்தவங்கெல்லாம் நான் சொல்கிறேன்டா, நான் சொல்கிறேன், நீ சொன்னால் கேட்காது, நானே சொல்லிக்கிறேன். அப்போ வந்து அந்த குழந்தை போன வயிற்றாலைய க்ளீன் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இல்லைங்க க்ளீன் பண்ணிக்கிறேன், வேண்டாம் 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 இருங்கன்ட்டு அந்த ஓவியர்கள்லாம் அவ்வளோ பெரிய ஓவியர்களாம். அவங்க சொன்னாங்களாம், பாரேன் அது குதுப் மினார் மாதிரி இருக்குது, பாரேன் அது ஒரு ரோஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. நம்ம கண் பார்வையில் தாங்க பார்க்குற விதம் அழகு எது அசிங்கம் எதுன்னு இருக்குது. அழகுங்கிறது மனசில் இருந்தால் போதும், சரிங்களா? அசிங்கங்கிறதும் நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது, யாருக்குமே முகத்தில் வந்து தெரியறது கிடையாது. இது என்ன தோல் தானே, சிகப்பாக இருக்கவங்களுக்கும் இது தோல், கருப்பாக இருக்கவங்களுக்கும் இது தோல் தானே. இந்த தோலை கழிச்சா என்ன இருக்கும்? வெறும் ரத்தமும் சதையும் தான் இருக்கும், வேறு என்ன இருக்குது போது சொல்லுங்கள். இப்படி தாங்க மனுஷன் உடம்பு, மனுஷன் முகமும் இப்படித்தாங்க. தயவு செஞ்சு மனுஷங்களோட மனசை புரிஞ்சு வாழுங்க, சரிங்க? டேய் கீழே இருங்க, பட்டுறது போ போ. அப்படிதான் என் மையன் வந்துட்டான், என்னை வந்து பேச தருண அம்மா லைவ் போட்டிருக்கேன்ல, போடான்னு அங்கே போய் உட்கார்றா. சரி நீங்கள் இருக்கியா, நான் போவா. இந்த வந்துட்டான், அவனும் வந்துட்டான், அவனைக்கிட்டே வந்துட்டான். ஓகே, நான் வந்து நீங்கள் நம்ம ஒரு ஃப்ளோவில் பேசிக்கிட்டே இருப்போம், வந்துடுவாங்க. மனசில் வந்ததெல்லாம் மறந்து போயிடும். நானே இங்கே எப்படிலாம் பேசலாம், டாப்பிக்கலாம் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க இப்படி தாங்க வந்து குழப்பி விட்டு போயிடுவாங்க. சரி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லாயிருக்கோம். நான் வந்து லைவில் வர கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன், பார்ப்பேன். நீங்கள் யார் யார் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன். என்ன கமெண்ட் வந்தாலும் ரிப்ளை பண்ண மாட்டேன், சரிங்களா? ஏன் தம்பி அவனை நீ என்ன ஏன் உட்காந்துருக்க? எனக்கு உடம்பு வேறு முடியல, இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம யூடியூப் நமக்கு கொடுத்த ஆப்ஷனை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு மேலே லைவ் போடுறேன், சரிங்களா? அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கரி. இருந்தாலும் 82 பேர் இருக்கீங்க, கட் பண்ண மனசு வர மாட்டேங்குது என்ன, சரிங்களா? ஏலே யாரா எந்திரி 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 வர எந்திரி எந்திரி எந்திரி, மேலே இருந்து கீழே வந்து விழுகிறேன். ஆமாம், இது சொல்லக்குட்டி. இவன் ஒருத்தன் இல அதெல்லாம் 77 பேர் பார்க்குறேன். அடே அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. இவங்க இந்த பையன் நேற்றுல இருந்து நீங்கள் எப்படி வீடியோ போடுவீங்க, எப்படி லைக் வரும், எப்படி காசு வரும், இனி டார்ச்சர் அட்டு மேலே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? மாதம் மாதம் 1000 ரூபா இவன் தான் வாங்கி எண்ணி எண்ணி வாங்குறான். இவன் தான் 1000 ரூபா வாங்கினான். அவன் மகளிர் உரிமை தொகை
மகளிர் உரிமை தொகை வருது பாருங்க, மாசம் மாசம் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் இந்த